அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழன் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றதனை பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் மீண்டும் சிறக்க நடக்க வாழ்த்துக்களை இட்டு வளமை போலவே சிந்தனை நேரம் தொகுப்போடு தமிழ் தொடர்ந்து பொறிச்சொல் அதனைத் தொடர்ந்து சிறு தலைப்பினூடாக பேசிக்கொள்ளலாம். நேற்று பலர் முணுமுணுத்தீர்கள், அதை இன்று கொண்டு வருவோம். அதனைத் தொடர்ந்து அதாவது சமையல் நாம் பழைய முறை யார்கிட்ட பழகினது என்னது பழகினதுதான். அடுத்து சில குறிப்புகளும் இணைத்துக் கொள்ளலாம், சமையல் குறிப்புகளையும் அதோடு சேர்த்து. தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 இன்று சிவதர்சனி ராகவன் அவர்கள் என்னோடு இணைய வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பகுதி 2 நகுலா சிவநாயன் அவர்கள். தொடர்ந்து மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போல இன்று தமிழருக்கு 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். மிலானியின் மகளிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். மிலானியின் உடலே செல்வம், தொடர்ந்து யாருக்கு தெரியும் நகுல், தொடர்ந்து முற்றத்து மலர்கள், அதில் தொடர்ந்து மறந்த சிதறல், இப்படியாக நம்பர காத்திருக்கின்றது. வணக்கம் தமிழக்கா, வாங்கோ ஆரம்பிங்க. வணக்கம் பாணி. வாங்க. காலை மும்மத சிந்தனை நேரத்தை தொடங்கலாம் தானே? ஆமாம், ஆரம்பித்துக் கொள்ளுங்களேன். நன்றி. ஆமா, மிக்க நன்றி. முதலாவது சிந்தனையேற்றத டேவிட் அவர்கள் வாருங்கள். கேட்கவில்லை பாணி, இல்லையா? அவர் சரி, நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்கின்றது திருப்பாடல் 1. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. எமது நாளை நிறைப்படுத்தும் அன்பு சகோதரி திருமதி கல்விராஜன் தவமலர் அவர்களே, உங்களுக்கு எனது காலை வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா என்று வினவியபடி இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றி. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1799 ஆண்டின் பொதுக்கால 7ஆம் வாரம் இன்று வியாழன் தினமுமாகும். அன்பான உறவுகளே, நம்மை படைத்து பாதுகாக்கும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா, அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. என் நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா, அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா, அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, அப்பாவும் திருப்பாதமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வாழ்த்துலியாக அல்லேலுயா அல்லேலுயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக
புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 41 50 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியதாவது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்காக உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிக்க கொடுக்கின்றவன் கைமாறு பெறாமல் போவான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னை விசுவசிக்கும் அச்சிறுவருள் ஒருவனுக்கு இடரலாக இருப்பவன் எவனோ அவனுடைய கழுத்தில் பெரிய இயந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அவனுக்கு நலம். உன் கை உனக்கு இடரலாய் இருந்தால் அதை வெட்டி விடு. 2 கைகளோடு நரகத்திற்கு அணையாத நெருப்பில் போவதை விட கை ஊனனாய் வாழ்வில் நுழைவது உனக்கு நலம். உன் கால் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை வெட்டி விடு. 2 கால்களோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட முடவனாய் முடிவில்லா வாழ்வில் நுழைவது உனக்கு நலம். உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை எறிந்து விடு. 2 கண்களோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் கடவுளின் அரசிற்குள் நுழைவது உனக்கு நலம். அந்நரகத்திலோ அவர்களை அரிக்கும் புழு இறவாது, நெருப்பும் அணையாது. ஏனெனில் ஒவ்வொருவனும் நெருப்பினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், ஆனால் உப்பு உவர்ப்பு அற்று போனால் எதை கொண்டு அதற்கு சாரம் ஏற்றுவீர்கள்? உங்களுள் உப்பு இருக்கட்டும், ஒருவர் ஒருவரோடு சமாதானமாக இருங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அன்பான உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலே நமது ஆண்டவராகிய இயேசு சொல்லும் இந்த இறை வார்த்தையானது ஏதோ இவர் என்ன ஒரு பைத்தியக்காரன் போன்று கண்ணை புடுங்கி எறிய சொல்லுகின்றார், காலை வெட்டிவிட சொல்லி சொல்லுகின்றார், கையை வெட்டிவிட சொல்லி சொல்லுகின்றார் என்று நாம் இடரல் படக்கூடும். இதுவே ஒரு இடரல் தான். ஆனால் இயேசு கூறும் வார்த்தையானது, உன் கையையோ காலையோ கண்ணையோ சுத்தமாக வைத்திரு. இவைகளினால் செய்யக்கூடிய பாவங்களினால் நீ நரகத்தில் போவதை அமிழ்ந்துவதை விட அது இல்லாமல் இருந்தால் உனக்கு நலம் என்றுதான் கூறுகின்றாரே தவிர எல்லாவற்றையும் வெட்டி விடு, புடுங்கி விடு, எறிந்து விடு என்று சொல்லி இயேசு இங்கே சொல்ல வரவில்லை. இதன் உள்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கையினால் நாம் பாவம் செய்கின்றோம், கண்ணினால் நாம் பாவம் செய்கின்றோம். அதாவது பார்க்கக்கூடாத தேவையில்லாத பார்வைகளின் மேல் கவனம் செலுத்துவதா. இன்று இந்த யூடியூப் தளத்திலே, சோசியல் மீடியாவிலே இன்று எவ்வளவோ காம இச்சைகளை தூண்டக்கூடிய எவ்வளவோ விடயங்கள் நலிந்து மலிந்து போயிருக்கின்றது. இவை நமது கண்களால் பார்க்கின்றோம். இந்த கண்களால் பார்க்கும் போது எமது மனம், சிந்தனை எல்லாம் அந்த பாவத்திலே மூழ்கி எம்மை பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகின்றது. எம்மை பாவம் செய்ய தூண்டுகின்றது. எமது சிந்தனைகளின் செயல்பாடுகளை இறைவன் பால் உள்ள அந்த நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றி எம்மை பாவத்தின் ஆழ்குழியில் தள்ளிவிடுகின்றது என்பதுதான் இயேசு இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை. எங்களுடைய அன்றாட உணவு பதார்த்தங்களில் நாங்கள் சேர்க்கும் உப்பு எமக்கு அந்த உணவுக்கு சுவை ஊட்டுவதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உப்பாக இருங்கள். அந்த உப்புத்தன்மையை நீங்கள் இழந்து போய் விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த உணவு கூட உப்பு இல்லாமல் குப்பையிலே வீசப்பட்டு விடும் என்பதுதான் இயேசு இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே இன்றைய நாள் நமக்கு தரும் இந்த நற்செய்தியானது தவக்காலத்தின் முதற்படியாகும், முதல் அடி எடுத்து வைக்கும் அந்த திருப்பணியாகும். புனித மார்ட்டின் தன் உடன் துறவிகளோடு இரவில் நகரின் பிரதான சாலையில் நடந்து கொண்டிருந்தார். சாலையின் ஓரத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த மார்ட்டின் தான் அணிந்திருந்த மேலாடையை எடுத்து பிச்சைக்காரன் உடலில் போர்த்தி விட்டு சென்றார். அன்றிரவு மார்ட்டின் தூங்கிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இயேசு மார்ட்டின் கொடுத்த மேலாடையுடன் அவர் முன் நிற்பதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் என்று சொல்லி
மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 36 வசனத்திலே நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கூறிய அந்த வார்த்தை நிரூபணமாக இருந்தது. மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அதே நற்செய்தியிலே 40வது வசனத்தில் இயேசு கூறுகின்றார். ஆகவே நன்மை செய்யும் போது அதற்குரிய பலனை ஆண்டவர் அமுக்கி குலுக்கி கிழவாக உங்களுக்கு தருகின்றார். நம்மிடம் உள்ள உணவையும் உடைமையையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் இந்த தவக்காலத்தின் முற்காலங்களில் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சிரித்து வாழ்வு என்பது இயேசுவின் போதனைகளை கருத்தளவில் ஏற்றுக்கொள்ளதல்ல, மாறாக இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டிய வாழ்வு நெறி. கிறிஸ்துவின் தோழராக இறையாட்சியின் மக்களாக வாழ வேண்டுமெனில் தூய உள்ளம், நீதி, வாழ்வு, நெறிகட்டை விளக்கும் மனம், செல்வத்தை துறக்கும் உள்ளம், இருமாப்பு இல்லா வாழ்வு வாழ வேண்டும். இறையாட்சிக்கான வழித்தடங்களை உருவாக்க எவையெல்லாம் தடைக்கற்களாக இருக்கின்றதோ அவற்றை உடனடியாக கிள்ளி எறிய வேண்டும். அநீதிக்கு துணை போகின்ற எந்த ஒரு சுயநல செயல்பாடும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பாவத்தில் விளைச்செய்யும் பாதகமான வழிமுறைகள் உடனடியாக பிடுங்கி எறியப்பட வேண்டும். இதற்கு நாம் ஒத்துழைப்போம். ஒன்றுபட்டு ஒருவரோடு அமைதியுடன் வாழ இறையாட்சி நம்மை அழைக்கின்றது. சண்டை போடும் பெற்றோரை பார்க்கும் பிள்ளைகள் தங்கள் பாடத்தில் கவனம் செலுத்த முடிவதில்லை. அவர்களது மனம் காயப்படுகிறது, குறுகி போகின்றது. நமது சிந்தையிலும் செயலிலும் உடையிலும் நடையிலும் பயன்படுத்தும் பொருட்களிலும் பேசும் பேச்சிலும் யாரும் இடரலாகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இடரல் இல்லாத இனிய வாழ்வு நடந்திட பெற்றோர் மட்டுமல்ல மற்றோரும் தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழ இன்றைய நாளிலே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்திட இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறைய ஆசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவுமலர் கல்விராஜன் அவர்களே, நமது அன்பு தங்கை கலைவாணி மோகன் அவர்களுக்கும் மீண்டுமாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் சகோதரி. நன்றி. நன்றி டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் கூறி பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அன்பான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி தவுமலர் கல்விராஜன், எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நலமாக உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நாங்களும் அதே நலத்தோடும் உற்சாகத்தோடு இருக்கோம். நான் ரொம்ப நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை தினமும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபங்களை எடுத்துக் கொண்டு சகோதரி கண்டலிருந்து கடவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 463 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20-32 முடிய புதிய ஏற்பாட்டில் 85வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவர் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இவர்களுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து இயேசுவுக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணினான். அங்கே ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இதன் தொடர்ச்சி தவறி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாகிருவை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாகிருவை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை என்றும் மாறாத கிருபை. கிருபையினாலே இரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே இரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தீர் கிறிஸ்துவோடே கூட, உன்னதங்களிலே அமரச் செய்தீர். ஆமென். உயிர்த்தெழச் செய்தீர் கிறிஸ்துவோடே கூட, உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உன்னதங்களிலே அமரச் செய்தீர். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாகிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. ஆமென். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவேன் ராஜா. சோத்திரன் தகப்பனே, அதுக்காக நன்றி செலுத்துவேன் ராஜா. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம், உங்களோட பாதுகாப்பு, உங்களோட தயவு அணுவினாடியும் அனைவரோடும் கூடவே இருந்து பாதுகாப்பாக நடத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான ஆபத்துகளோ பிரச்சனைகளோ இந்த கொள்ளைகளோ
ஏற்படாத வேண்டும் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக எடுத்த கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாதுகாமைக்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் அனுசரித்தோம் ராஜா. சோத்திரம் சோத்திரம். அப்படியே தகப்பனே, உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாவங்களை கழுவி ஆசிர்வச்சமைக்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் தாப்பரே. சோதரம் ராஜா மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அணுவினாடி உங்கள் பாதுகாப்பின் கலவங்களோட கூடவே இருந்து தலைமுடிக்கு வழியெடுத்தவன்னு சொல்லி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வருவமைக்காக நன்றி செலுத்தும் தாப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த வழி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடவருடன் நன்றி வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தொகுப்பாளினி தவமல கல்விராஜன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். அடுத்து கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் எனக்கு பாமு அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அன்றைய மந்தி ஜானடேசன். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறவனையும் பிரார்த்தித்து கொண்டு இன்று பொதுக்காலத்தின் 7ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை 866வது இலக்கமாகும். உலகிலே பாவிகள் நிறைந்து பாவத்தில் மூழ்கி போய் இன்று நடக்கின்ற நாளிலே பிறரை பாவம் செய்ய தூண்டுவதால் வரும் ஆபத்தையும் நாம் பாவம் செய்வதற்கு எதுவாக இருப்பவற்றை அகற்ற வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்துகின்றார் இயேசு. எல்லா சூழ்நிலையிலும் பாவத்தை விலக்கி வாழ்வதற்கு 2 காரியங்கள் தேவை என்பதை இயேசு குறிப்பிடுகின்றார். முதலாவது புலனடக்கம். எங்களோட ஐம்புலன்களை நாங்கள் அடக்கி இருக்க வேண்டும். காது, கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களையும். புலன்கள் தான் நம்மை பாவத்துக்கு தூண்டுபவை. 2வது நாம் உப்பாக செயற்பட வேண்டும் என்று கூறுகின்றார். இயேசுவின் உப்பின் 2 செயல்பாடுகளை இங்கு குறிப்பிடுகின்றார். முதலாவது தூய்மையாக்கும் தன்மை. பழிப்பொருளை தூய்மையாக்க உப்பு உதவுகின்றது. நாமும் தீயவர்களை உதறி அடுத்தவர்கள் தூய்மையாவதற்கு காரணர்களாக வேண்டும். அதாவது அடுத்தவர் வாழ்வுக்கு சுவை ஊட்டுபவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, பகிர்ந்து அளிப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதிலிருந்து அழிவிலிருந்து அவர்களை காப்பது எங்களுக்கு கட்டாயம் செய்யும்படி தூண்டுகின்றார். அன்பாலும் ஆண்டவரின் வார்த்தைகளாலும் உலகிற்கு சுவையுற்றவர்களாக நாங்களும் வாழ்வோம். அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உதவி செய்வோமாக. இயேசுவின் நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ இந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே. தூங்கும் விழியை திறக்க வேண்டும் தூய்மை காணவே, தாங்கும் கரத்தை உயர்த்த வேண்டும் தலைவா தெய்வமே. ஓங்கும் குரலை காக்க வேண்டும் நாமம் பாடவே, எங்கும் மனதை தேற்ற வேண்டும் என் தேவனே. இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ இந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே. நன்றி வணக்கம். கோமல கல்விராஜன். நன்றி ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணி அவர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்துக்காக அல்ல, விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்கள்.
உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் முன்மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சி உள்ள முடிவை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே மன்றாட்டை கேட்கிறோம். அம்மா கேட்டுத்தாரும், மரியே சொல்லித்தாரும். அம்மா கற்றுத்தாரும், மரியே சொல்லித்தாரும். இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தது போல எனக்கும் கற்றுத்தாரும். இயேசுவுடன் நான் இணைந்து வாழ மரியே சொல்லித்தாரும். அம்மா கற்றுத்தாரும், மரியே சொல்லித்தாரும். அம்மா கற்றுத்தாரும், மரியே சொல்லித்தாரும். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்து கூறி அடுத்து நேவிஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலை கல்விராஜன் அவர்களே. உற்சாகமாக வணக்கம். உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நாங்களும் உங்களை போலவே இருக்கின்றோம். நன்றி என்று கூறிக்கொண்டு இந்த வேளையில் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1611 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்கின்றது இன்றைய திருப்பாடல். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, பாவம் என்பது கடவுளின் விருப்பப்படி நாம் நடக்காமல் நம் சுயநல போக்கிலே நடப்பதை குறிக்கும். ஒருவர் நன்னெறியில் செல்லாமல் தவறான வழிகளில் சென்றால் அது ஏற்க முடியாதது. ஆனால் பிறரையும் தவறான வழியில் நடக்க தூண்டுவது அதைவிட பெரிய குற்றமாக கருதப்படும். இயேசு இத்தகைய குற்றத்தை கடுமையாக கண்டிக்கின்றார். பிறரை பாவத்தில் விழச் செய்வோரின் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நல்லது என்கின்றார். பாவத்திற்கு காரணமான கையை காலை வெட்டச் சொல்வதும் கண்ணை பிடுங்கி எறிய சொல்வதும் நாம் நமக்கு கொடுக்கும் தண்டனைகள். பாவத்தின் தன்மையும் முற்றிலும் தனி மனிதனை சார்ந்தவைகள். என் கை, என் கால், என் கண். ஆகவே குற்றத்தின் முழு பொறுப்பும் என்னையே சாரும். பாவத்திற்கு காரணமான இடங்கள், ஆட்கள், சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நிறைய இருக்கலாம். தொலைத்தொடர்பு சாதனங்கள் நாம் பாவம் செய்ய காரணமாகலாம். பழியையும் தண்டனையும் அவற்றின் மீதோ அடுத்தவர் மீதோ சுமத்த முடியாது. நாமே முற்றிலும் பொறுப்பாளி, குற்றவாளி. நாமே நீதிபதி, நாமே தண்டனை வழங்குபவர். குற்றவாளி தானாக திருந்தினால் அன்றி உண்மையான முழுமையான மாற்றத்தை வெளியில் இருந்து கொடுக்கும் தண்டனையால் அதை செய்ய முடியாது. ஆகவே பாவம் செய்வதை தவிர்த்து அருள் வாழ்வில் நிலைப்போம் என்று கூறிக்கொண்டு, எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. தேங்கும் விழியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். ஏங்கும் விழியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். ஏழையும் தாங்கும் இறையவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய்.
இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா என்று வேண்டிக்கொண்டு திருமதி தவமரர்களே உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வந்து விட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி அன்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நிமிஷா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு இந்த வாழ்த்துக்கள் கூறி வாணி உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். உங்கள் பணிகளுக்கு மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம், வாங்க. நமஸ்தே. நான் இப்பதான் ஓடி வந்தேன் வெளியில போயிட்டு. எங்க போனீங்க? முடிஞ்சிருமா? நான் டாக்டர்கிட்ட போன வெளியில போயிட்டு வந்த முடிஞ்சிருமோன்னு பார்க்க வந்துட்டேன். உங்களை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். சிந்தனையை காண மாட்டேன். 7:30 இறங்கிட்டோம். அப்ப 15 கிலோமீட்டர் போகணும் எங்கட ஃபேமிலி டாக்டருக்கு. அங்க போனா சரியான சனம். 8:30 சரியான சனம். அப்ப நாங்க இன்றைக்கு நாங்க போக வேண்டிய டாக்டர் இன்றைக்கு காலமே இல்லை, பின்னேரம் தான் இருக்கிறாரா. நாங்க தெரியாம போயிட்டோம். போயிட்டு அவ்வளவு தூரம் ஓடி போயிட்டு ஓடி வந்தோம். இன்னைக்கு பின்னேரம் போகணும். 1 மணிக்கு நடந்திருப்பேன். திரும்ப போகணும். இரண்டா மாதிரி இருந்தாங்க. போயில டாக்டர்கிட்ட போயிட்டு அங்க சரியான சனம். காத்துக்கிட்டு இருந்தா இன்னும் வந்திருக்கேல அது. ஆனா இன்னொரு டாக்டர் தான் பாக்குறா. அப்ப நான் எங்க டாக்டர் பின்னேரம் தான் வராராம். நான் மாறி போயிட்டேன். காலம் இருப்பாரு போயிட்டோம். பேச்சு வாங்கிக்கிட்டு ஆகவே என்ன செய்வது? இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் இதே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இல்லதாலும் இனிய நாளாக இருக்கட்டும். எல்லாருக்கும் நமக்கு கிடைக்காட்டு மற்றாக்களுக்காவது கிடைக்கும் தானே. கிடைக்கட்டும். எல்லாம் இனிய நாள் தானே. அது சரி. காலையில கண் திறக்கிறதுக்கே கடவுளுக்கு நாங்க நன்றியை சொல்றோம். நான் நினைச்சேன் சிந்தனை முடிஞ்சிடுமோ பார்த்தா 9:20 பாலம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்ப சரியா ஒரு கதையை போட்டு குடிச்சு போட்டு வெளில போகணும். 8 மணிக்கேண்டா 8 மணிக்கே சார் 8:30 தான் ஓபன் பண்ணுவாங்க. 8 மணிக்கே நாங்க போற ஒரு 10 பேருக்கு மேடம். அப்ப அவ்வளவு வரையும் பார்த்து முடிஞ்சா 12 மணி ஆகிடும். நாங்க வீட்டை வர போயிட்டு பின்னேரம் வருவோம்னு சொல்லி போட்டு ஓடி வந்துட்டேன். பின்னேரம் திரும்ப ஜனமா இருந்தா உங்களை மாதிரி நினைச்சிட்டு வந்திருப்பேன் 4 பேர். என்னடி இப்ப உங்களை மாதிரியே மற்றாக்களை நினைச்சிட்டு வந்திருந்தால் திரும்பவும் ஜனமா தானே இருக்கும். அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல அதுதான். இப்ப திரும்ப நீங்க 12 மணிக்கு போகணும்ன்றீங்க தானே. இப்ப உங்கள மாதிரியே இன்னும் 10 பேர் அப்படி நினைச்சிட்டு வந்திருந்தால் திரும்பவும் ஜனம் தானே. அப்ப நீங்க நின்றுட்டு வந்திருக்கலாமே. இல்ல வந்திருந்தாலும் எங்களுக்கு ஹிந்தி வாராக்கள் இருக்க மாட்டாங்க. பொறுமை போயிருவாங்க, விழிச்சிட்டு போயிருவாங்க திரும்ப. அவ்வளவு நேரம் இருக்காது சனங்கள். 2 வார வருத்தங்களோட வார சனங்கள் உங்களுக்கு விளங்க இல்ல. நான் என்ன சொல்றேன், எனக்கு விளங்குது. இப்ப என்ன போல 4 பேர் வந்தா அவங்க பின்னேரம் போனா எங்களுக்கு பின்னேரம் அதே 4 பேர் அங்க திரும்ப அதான் இன்னைக்கு வெள்ள 1 மணிக்கு போறோம். நிகழ்வுக்கு வர வேண்டியா வரத்தானே வேணும். நிகழ்வு செய்ய வேணும்னு சொன்னா அதை முடிச்சுட்டு இப்ப நிகழ்வு நீங்க செய்ய வேணும்ன்றோடியா வந்தீங்க. எல்லாரும் நின்று இருப்பீங்க. இல்ல என்றாலும் நின்று இருந்தாலும் நான் எப்படியும் அவ்வளவு பேரையும் பார்த்த எங்களை பார்த்தாலும் நான் அதான் இப்ப 2 தான். இதை நிகழ்வை நீங்க செய்துட்டு போனா இதை நீங்க செய்து முடிக்கிறீங்க. அங்கேயும் பின்னிரம்போ ஆறுதலா நின்று எங்களுக்கு தெரியாது. அதான் பேச்சு வாங்கிட்டு வந்த தெரியாதா. போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. நேரம் அலுவல தானே ஆறுதலா நின்று வரலாம். 1 மணிக்கு இறங்கின அப்பதான் 2 மணிக்கு திறக்கிறதுக்கு மேல எங்களுக்கு மேல 10 பேர் நிக்காம நாங்க போய் முன்னால நிக்கலாம். பரவாயில்ல. முதல்ல எங்கட சர்ஜரி இப்படித்தான் இருந்தது. எத்தனை மணிக்கு போயும் நிக்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. நீங்க போன்ல 2 15 20 ஆளாவது கியூல நிப்ப சொல்லுவார்கள். போன் போய் கொண்டிருக்கு மியூசிக். அப்ப திரும்ப தான் எடுத்துட்டு அதுவும் நேரம் டாக்டர் சந்திக்க இயலாது. போன்ல கதை என்னத்த சொல்றது. இல்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போகலாம். அப்ப நான் அந்த நினைக்கல. நாங்க போகலாம் தான். போனா வெள்ளன போயிட்டோம். வெள்ளன 8:10 போயிட்டோம். அவங்க பார்த்தா 10 பேர் நிக்கிறாங்க.
எங்கட இடத்துல ஹவுஸ் டாக்டர்கிட்ட போற முறையின்படிதான் இருக்கிறது போகணும் நாங்கள். ஆனா அந்த மற்ற வருத்தங்கள் கூப்பிடுங்க. ஆஸ்பத்திரிக்கு எங்கால பக்கம் போறோம்னு சொன்னா நாங்கள் டேர்மின் எடுத்துட்டு தான் போகணும். அப்பாயின்மெண்ட் எடுத்து போனா நல்லதுதான். அந்த அப்பாயின்மெண்ட் எடுக்காம போனா 11 மணி பிறகுதான் பார்ப்பேன். இங்க இங்க எங்கட இடத்துல 11 மணி பிறகுதான் நாங்க போயிருந்தாலும் எப்பவுமே எடுக்காம போறாக்கள் 11 மணி பிறகுனா கட்டாயம் பார்ப்பினா. அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டா எடுக்காம போனா எடுக்காம போனாலா? ஓ, இருக்கலாம். 11 மணி பிறகு போனா எடுத்துட்டு போனா வரிசையின்படி கூப்பிடுவினா. ஓ, அப்படிதான் இங்க அப்படித்தான் இங்க அப்பாயின்மெண்ட் தான். இப்ப எங்களுக்கு இப்படி சனங்கள் இந்த டாக்டர் இந்த ஹார்ட் பிரச்சனை கண் பிரச்சனை போனா சனங்கள் இருக்கும். ஆனா இவ்வளவு சனம் இருக்காது. ஜெனரல் ஸ்தானங்கள்லாம் இவ்வளவு சனம் இருக்காது. அப்ப நாங்க அப்பாயின்மெண்ட் கைமுக்கு போனா ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் வந்து வில்லி வரும், அப்படி போயிடுறது. இது இப்ப போனா நான் 12 மணி மட்டும் அதுல இருக்க வேண்டிதான் வரும் எனக்கு. சரியா, நன்றி. நல்லது நடக்க வாழ்த்துக்கள். சாந்தினி அவர்கள் வணக்கம். காலையில் வந்திருக்கிறீங்க, வருஷத்துக்கு பிறகு வாங்க. சாந்தினி வாரேன் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷத்து ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்றேன். செல்வி அக்கா வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம். அதுக்கு என்ன சொன்னாக்காமா அப்படி ஜோகமா கதைக்கிறீங்க? வணக்கம் வாணி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். உஷாரம்மா, உஷாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நிக்கிறீங்க, எங்க ஏறி போறீங்க? அது சரக்கு வண்டி. அது மெல்ல 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 மெல்லமா எங்க போகுதோ அந்த இடத்துக்கு போய் முடியும். அது போற மாதிரியே இல்லையே, டம்மி பீஸ் மாதிரி இல்லடா பின்னால. பின்னால சனங்களை ஏத்தி கொண்டு போகலாம்னு போட்டு நீங்க மூட்டை முடிச்சுகளாக அவதியா இல்ல ஒதுக்கிடணும். நீங்க காவலுக்கு நிக்கிறீங்க, சொல்றது ரயில் பயணங்களில் முடிவதில்லை. அது பயணங்கள் முடிவதில்லை. ரயில் பயணங்கள் முடிவதில்லை. சரி, அப்புறம் உங்கள் பக்கம் சிந்தனை, காலை நேர சிந்தனை. காலப்ப சிந்தனை எது நடக்குமோ அதுதான் நடக்கும். கீதாவசாரம் அது எல்லாரும் வீட்டையும் அதுதான் என்னத்தான் நாங்க நினைக்கிறோமோ அதுதானே வாணி நடக்கும். நாங்கள் நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும். நாங்கள் கெட்டதை காலி ஒளிம்பி நினைச்ச மாட்டோம். நல்லது நினைக்காதாக்கலன்னு சொல்ல வாரீங்க. அது அவரவரை பொறுத்ததான். இல்ல மனதை உள்ளுக்கு பார்க்க இல்லாததான வாணி. இப்ப கதை கேட்கல பூசி மொழிகி நல்ல மாதிரி கதைக்கணும். ஆனா உள்ளுக்கு லோட் கணக்குல நடக்குது குப்பை கூலம். அப்ப குப்பை குளங்கள ஒரு முறை தெரிஞ்சிட்டா அப்படியே கூபத்தோட அதே அப்படியே கொளுத்தி விட வேண்டிய. ஆனா குப்பை நம்மட குப்பை கூடயே நாங்க முதுகுல தான் கட்டுவோம். குப்பை கூட தான் நெஞ்சில கட்டுறது. அதான் போடுவாங்க. நம்மளது அந்த புறறது நிறைஞ்சிருமா, முதுகுல இருக்கிறது நிறைஞ்சாலும் தெரியாது அவங்களுக்கு. இந்த பாவம் இவ்வளவு பாவம் செய்யணும் அவங்களுக்கு தெரியாது. என்ன முதுகுல கட்டையக்குள்ள பேக் போட்டு தானே கட்டுறது, அப்ப தெரியாது. பேக்கு போட்டா பேக்ல தானே முதுகுல பேக்ல கொழுகி கொண்டு போறோம். இல்ல 2 கூட தருவாராம். நம்ம பிறக்கிற நேரத்துல கடவுளை 2 கூட அனுப்புவாராம். காலை வணக்கம் மணியக்கா. வணக்கம் எல்லோருக்கும். இப்ப நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க போலடாக்கு. ஓம் திருப்பம் ஓகே, எங்களுடைய வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். நன்றி. நேற்று தேடி இருந்த நீங்கள் வாணியக்கா சொல்லி இருந்தவா செல்வி அக்கா இதுல மெசஞ்சர்ல எழுதி இருக்கிறீங்க. அப்படி சுகமாட்டு நேற்று டாக்டர்கிட்ட போனேன். அப்ப அதை நினைக்கிறேன் டாக்டர் இந்த பாமுகத்துல டாக்டர் நிகழ்ச்சி முடிகிற நேரம் தான் நான் பார்த்தேன். அது பிறகு டாக்டர்கிட்ட போய் வந்து லேட் கேளுங்க, நல்ல விஷயங்கள் அவ்வளவுமே. நேற்று தெரியல, ஆனால் அப்படியே அந்த விளக்கமே அழகா சொல்றாரு. ஒரு இங்கிலீஷ் கலக்க மாட்டார். நல்ல ஒரு திறமை இருக்கு அவகிட்ட. என்ன மருந்து எல்லா மருந்து வருத்தத்துக்கும் வடிவ அழகாக சொல்றாரு. இப்ப அவர் உண்மையிலேயே சர்ஜன் தான் அவர். அப்ப அவர் இப்படி ஒரு விஷயத்த சொன்னா அவர் இப்ப நேட்ல இருந்து
தேர்டாம் நான் டாக்டர் சொல்ல இல்லாதல்லோ. அப்ப நேற்றுல இருந்து நான் ஆரம்பிச்சிருப்பார். நான் நேற்றை விட கொஞ்சம் கேள்வி கேட்கணும் இருந்தேன். அது வேற பிந்தி போச்சு. அதால கொஞ்சம் நேற்று கேட்க என்னால மாட்டேன். கேட்க முடியாம போயிட்டுது. நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் 1 மணிக்கு 12:45 இல்ல அதை ரிப்பீட்ல கேளுங்க. அது எல்லாருக்கும் பிரயோசனம். பெண்கள் என்னத்தை பற்றி சொன்னா, என்னத்தை பற்றி கதைச்சிருக்கிறா இந்த நேற்று? கர்ப்பப்பை அந்த கேன்சர் கர்ப்பப்பை அதுதான் கேன்சரை பற்றி தான் கதைச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் துவங்கும் போது கேட்டுக்கிட்டு இருந்தா. பிறகு துவங்கும் போது கேட்க இல்லை. பெண்களுக்கு சர்வீக்ஸ்ல பெண்களுக்கு வர கேன்சரை பற்றி சொன்னவா. ஓ அது அந்த மார்பு கர்ப்பப்பை மார்பு இல்ல கீழே கர்ப்பப்பை கழுத்துல வர கேன்சரை பற்றி சொன்னவா. வாணியக்கா இணைஞ்சு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வாணியக்கா நன்றி நன்றி நன்றி. வணக்கம். காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் காலையில. நேற்று நான் அதை கேட்டு நான் அந்த டாக்டர் நிகழ்ச்சி ஃபுல்லா நல்ல தகவல் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் பிரயோசனமான இருக்கும். ஆனா இப்ப இப்ப காலங்கள் போ எங்கட காலங்கள் எல்லாம் முதல்லாம் இல்ல. அப்ப எங்கட அம்மாவின் காலங்கள் எல்லாம் இப்படி கேள்விப்படுவோம் இல்ல. இல்ல சொல்லுறார்கள் ஊர்லயே சொல்லுவாரு. இப்படியெல்லாம் இல்ல. இப்ப இங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்திருக்கிறாங்க கர்ப்பப்பை எடுக்கிறேன். எங்கட மருமகளுக்கு எங்க அண்ணன் மகள் அவளுக்கு கர்ப்பப்பை எடுத்தாச்சு. என்னன்னு சொன்னா ப்ளீடிங் கணக்கு போறது வருத்தம். அப்ப தாங்கியாவது 2 வருஷத்துக்கு மேல அவளுக்கு எடுத்தாச்சு. பாருங்க இப்ப இந்த இளம் வயசுல இப்ப எங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்கே இல்லை. அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி சில இந்த பிள்ளைகளுக்கு அப்படி எடுக்கிறாங்களே என்ன என்னத்துக்காக வாழ்க்கை முறைதான் கூட வாணி யாருட்ட போய் சொல்லி அழுகுவார். என்னத்தை இல்ல எடுத்தாங்களோ எடுக்கலையோ அதோட இப்ப இருக்கிற இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கட்டாயமாக அநேகமான 100-75% பெண்களுக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதனால எடுக்கிறதும் சில பேருக்கு அது நல்லதாத்தான் இருக்குது. நல்ல ஆரம்பத்திலேயே எடுத்துட்டா சொல்லியில தான். இல்ல அது அவைய உடல்நிலையை பொறுத்தது. இப்ப எங்கட ஆண்டிக்கும் அப்படித்தான். 3வது பிள்ளை பிறந்த உடனே நீ எடுக்க சொல்லிட்டோம் கூடான்னு சொல்லி. அப்ப அவ இளம் வயதிலேயே அவ எடுத்துட்டா. ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்ததான். ஆனா சில நேரம் அது தேவையில்லாத இருக்கலாம் மட்டும் சொல்லினோம். ஆனா அதுக்கு படுற அவதி அது எடுக்கிறதுக்கு அப்படி அதுக்கு படுற அவதி அந்த ஒரு மாசமா அவங்க படுற பாட பார்த்தா சரியான கஷ்டமா இருக்கும். பார்க்கவே அவ்வளவு அவதிப்படுங்கள் அந்த விஷயங்கள். அப்படி இவெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்ட. ஆனா அந்த இப்படியான வருத்தம் இல்ல. அவருக்கு அந்த கர்ப்பப்பை பிளவீனமானது. ஆனா அந்த கேன்சர் அப்படின்னா இல்ல. அதுல அவருக்கு அந்த கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய எனக்கு 38 வயசுல எடுத்து விட்டாங்கதான். எனக்கு 38 வயசுல எடுத்தாச்சு. உங்களுக்கா? எனக்கு அந்த பிளட் பிரச்சனை இருக்குல்ல, சங்குருதி வெங்குருதி, அதால செய்யத்தான் வேணும். 2வது பிறந்து 3 மாதத்துல கேட்கணும். போயிட்டு சொன்னா அது கட்டாயம் பிரிக்க பாக்கும். அதுக்காக வேண்டித்தான் எடுக்கிறது. சரியான அவதிப்படுங்கள். அது பாவமா இருக்குது. ப்ளீடிங் இருக்கும். வயிற்றுக்குள்ள கணக்க இல்ல வாடி எல்லாம் பட்டி ஏத்துட்டாங்க. ஆனா இவ்வளவு காலம் பாடுறேன் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு வருத்தத்தோட நான் என்னத்தான் ஒரு வருஷம் யோசிச்சேன். நானுடைய மூத்தவளுக்கு அப்படி நடக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒன்று என்ன செய்யற உள்ள இருக்கிற நமக்கு தெரியாதானியா. நன்றி.